ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நான் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு தூய கணித பகுதியில் 6வது கேள்வி. 6வது கேள்வி என்ன? ரைட், தொகையீட்டு கல்வி. சிம்பிளாக சொல்லி தொகையீட்டு கல்வி என்ன அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கிராஃப் ஒன்று தந்துருக்காங்க. அதாவது ஒரு சாம்பாடு உண்டு. அந்த சாம்பாடுக்கு 2 எல்லைகள், அதனால ஒரு அடைக்கிற பரப்பளவு, அந்த பரப்பளவை எக்ஸாச்சு பற்றி 2π ரேடியனால் சுழற்றுறாங்க. அதாவது ஒரு முழு சுழற்சி சுழற்றும் போது வர கன அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், பத்பா அவங்க அந்த சாம்பாடு என்ன, y=ex = 1/ex. ரைட், இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? அது நம்மளோட கேள்வி இல்லை. நம்மளோட கேள்வி என்ன, அந்த கனவளவு காட்டுறதான் கேள்வி. அந்த நான் இந்த கிராஃபை பற்றி இங்கே பெருசாக இது செய்யாமல் சும்மா ரோமில் கருதிங்க. ஒரு கிராஃப் உண்டு, ஏதோ இப்படி வர இப்போ ஒரு கிராஃப், அதனால் இப்படி கருதிக்கிறேன். ரைட், அவங்க அந்த லிமிட் என்ன, x=0, x=ln3. ரைட், அடுத்து y=0, y=0 என்னது, xh. அப்போ இந்த பரப்பை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, xh பற்றி 2π ரேடியனுங்களால் சுழற்ற போகிறீங்க. அப்படி சுழற்றக்குள்ள இந்த கனவுல வரப்போகுதுன்றதான் கேள்வி. ரைட், நீங்கள் சும்மா ரைட் இது ஒரு கோடு உண்டு. இப்போ இந்த அச்சு பற்றி இந்த கோடை நாங்கள் சுழற்றும் போது என்ன வருது, ஒரு வட்டம் ஒன்று உருவாக போகுது. ஏன்னா 2π ரேடியனுள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்லைஸை நாங்கள் சுழற்றும் போது ஒரு வட்டம் உருவாகுது. அப்படி தான் இந்த கிராஃப் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் ஸ்லைஸ் அடுத்தா ஒவ்வொன்றும் தனித்தனி வட்டமாக வரப்போகுது. ஆனால் என்ன பிரச்சனை, ஒவ்வொன்று ஆரையும் மாறப்போகுது. இது நான் ஒரு ரேண்டமாக கிராஃப், உண்மையான கிராஃப் எப்படி வரப்போகுதுன்னே தெரியா. அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த ஆரை மாறப்போகுது, அந்த வட்டத்தின் ஆரை மாறப்போகுது. அப்போ அந்த ஆரையை கண்டுபிடிக்க நமக்கு என்ன வழி, ஒரே ஒரு வழி, தொகையிடுற வழி. ஓகே, அப்போ என்ன சாம்பாடு, πr வர்க்கம், வட்டம் தானே, πr வர்க்கம் ஆரை தான் மாறப்போகுது. அப்போ நாங்கள் ஆரையை தொகையிடும் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லிமிட் என்ன, 0 to ln3 அவங்க தந்த லிமிட். அது மட்டும் y வர்க்கம், y தான் அது சார்பு, y வர்க்கம். ஸோ நம்மளோட y என்ன, ex = 1/ex. ஸோ நான் வர்க்கம் போடுறேன். ஆனால் இந்த e⁻x வச்சு நான் ஒன்று செய்யலாம். ஏனென்னா அதுக்கு நான் ஒரு பிரதியீடு கொடுத்தா தான் தொகையிடலாம். அதுக்கான பிரதியீடு நான் u = 1 + ex கொடுக்குறேன். ரைட், இது நீங்கள் எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விளக்கத்துக்காக நான் இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே, 1 + ex வந்து u1டா, 2 பக்கம் dx கொடுத்து தொகையிடுவோம். அப்போ ex = dg/dx. ஸோ ex × dx = dg. எக்ஸுக்கு 0 மாட்டா, லிமிட் என்ன, 0 இருந்து ln3. அப்போ x = 0 u = 2, x ln3 u = 4. அப்போ நாம் இங்கே dx இருக்கிறத dg போட்டு அந்த ஜூவை பிரதிடக்குள்ளே லிமிட் மாறணும். இது நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்னா நிறைய பேர் மறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இடத்துல. ஸோ லிமிட் நீங்கள் கட்டாயம் மாற்றணும். ஓகே, லிமிட்டை மாற்றி போட்டு வந்தீங்கன்னா அங்கால உங்களுக்கு தெரிஞ்சது தான். தொகைட்டிங்கன்னா 1/u - 1/u இருக்காமல் dg அப்படி தொகையிடணும். ஸோ உங்களுக்கு 2 அந்த லிமிட் வந்து 2 இருந்து 4 மட்டும் ln mod of u + 1/u முன்னுக்கு ஒரு π வரும். ஓகே, ஸோ நாங்கள் 2 நாள் தானே பிரதிட்டோம்னா அவங்க கேட்ட விட வரும் π/4 × 4ln2 - 1 வரும். இது மிகவும் இலகுவான கேள்வி. ஓகே, மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னா அவனோட கேள்விப்படி நீங்கள் இவையெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு மார்க்ஸும் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டாக அந்த சாம்பாடு πr வர்க்கத்தை அப்ளை பண்ணுற மாதிரி எழுதுவோம். சாம்பாடு அதுக்கு 5 புள்ளிகள். நீங்கள் இதை கூட எழுதாமல் டிரெக்டாகவே இதை எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும், 5 புள்ளிகள். அடுத்தது அந்த சரியான பிரதியீடு கொடுத்து நாம் இது செய்யணும், அதுக்கு 5 புள்ளிகள். அதை விரிச்சு எழுதி நாங்கள் தொகையிடத்தக்க சார்பாக மாற்ற வேண்டும், அதுக்கு 5 புள்ளிகள். அந்த லிமிட்டோட தொகையிட்டு எழுதுறதுக்கு 5 புள்ளிகள். லிமிட் அப்ளை பண்ணி இறுதி விடை எடுப்பதற்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகளை மிக மிளவாக பெறக்கூடியதாக இருக்கும்.